இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தின் 2ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் பவுலின் வேதனையும் கண்ணீரோடு கூடிய கடிதத்தையும் பற்றி படிக்கின்றோம். 2ஆவதாக 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் குற்றம் செய்த குற்றவாளியை மன்னித்து சீர்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கின்றோம். 3ஆம் பகுதியாக 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழ்வதை குறித்தும், நற்செய்தி என்பது ஒரு நறுமணம் என்பதை குறித்தும் கற்றுக்கொள்ளுகின்றோம். 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன். கொரிந்து சபையிலே பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவனை சபையிலிருந்து விலக்க வேண்டும் என்று பவுல் தீர்ப்பளித்து எழுதியிருந்தார். இதை 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-13 வசனங்களிலே நாம் படிக்க முடிகின்றது. அந்த மனிதன் துக்கமடைந்து மனம் திரும்பியதால் மீண்டும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் எழுதியிருக்கின்றார். 4ஆவது வசனத்திலே, அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். எவ்வாறு ஒரு கிறிஸ்தவ ஊழியர் இருக்க வேண்டும், அவருடைய தகுதி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இதிலே கற்றுக்கொள்கின்றோம். தேவனுடைய மக்கள் நீதியின் பாதையிலிருந்து பாவத்துக்குள்ளும் அக்கிரமத்துக்குள்ளும் தவறான வாழ்க்கைக்குள்ளும் விழுந்து வழி தவறி அலையும் போது அவர்களுக்காக பவுலை போல கண்ணீரோடு ஜெபித்து அன்போடு பரிவோடு உணர்ச்சி மிக்க இருதயத்தோடு அவர்களை அணைத்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கின்றோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்திலே எபேசு சபை மக்களோடு பேசும்போது இப்படி பேசுகின்றார். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். ஆண்டவரை எவ்வாறாய் சேவித்து பணி செய்தேன் என்பதை குறித்து சொல்லுகின்றார். ஆகவே ஒரு தேவ ஊழியன் மனத்தாழ்மையோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நின்று மன்றாடி மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும். தொடர்ந்து சபையிலே பாவம் செய்து மனம் திரும்பின மனிதனை மன்னிப்பு கொடுத்து அவர்களை திரும்பவும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தே நாம் படிக்கின்றோம். இந்த பகுதியிலிருந்து மனப்பூர்வமாக ஒருவர் குற்றம் செய்து, அதாவது தீய ஒழுக்கம், விபச்சாரம், கொலை போன்ற பாவங்களை செய்திருந்தால் அவர்களை புதிய ஏற்பாட்டு முறைப்படி எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்த அறிவை இந்த பகுதியிலே பெற்றுக்கொள்கின்றோம். மிக கடுமையாக அல்லாமல் கிறிஸ்துவனுடைய சபையின் நேர்மை காக்கப்படும்படியாகவும் ஏற்ற தண்டனையை சபை கொடுக்க வேண்டும். மன்னிப்பும் அன்பும் குற்றவாளிக்கு நிபந்தனையோடு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏற்ற தண்டனை பெற்ற பின்பு குற்றவாளி மனம் திரும்பி துக்கமடைந்து திரும்பி வந்தால் அவன் அல்லது அவள் மன்னிக்கப்பட்டு ஒரு அன்பின் ஆவியோடு ஆறுதல் படுத்தப்பட வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆகவே குற்றவாளிக்கு வழங்கப்படும் தண்டனை சீராகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் துக்கத்தோடும் கருத்தோடும் நியாயமான கோபத்தோடும் தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் உள்ள பயபக்தியோடும் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். 7ஆவது வசனத்திலே, ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். மனம் திரும்பி வரும்போது அதிக துக்கத்தில் அவர்கள் அமிழ்ந்து போகாதபடிக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய நமக்கு ஆண்டவருடைய வசனம் ஆலோசனை சொல்லுகின்றது. 8ஆவது வசனத்திலே, அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். நாம் அன்போடு அவர்களை அணுக வேண்டும் என்பதை குறித்தும் சத்தியம் நமக்கு போதிக்கின்றது. 10ஆவது வசனத்திலே, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். ஆகவே நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகின்றது.
எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நாம் மன்னிப்பதற்கு எடுத்துக்காட்டாக இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்ததையே இந்த இடத்திலே திரும்பவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நமக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பை தந்தது போல நாமும் நிபந்தனையற்ற மன்னிப்பை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். 11வது வசனத்திலே, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தான் பல தந்திரங்களை செய்கிறவனாக காணப்படுகின்றான். கர்த்தருடைய பிள்ளைகளை தவறும்படி செய்து தொடர்ந்து தவறிலே வாழ்ந்து மனசாட்சி குன்றி போகி தொடர்ந்து அவர்கள் தவறு செய்வதனாலே நரகத்திற்கு செல்ல வழிவகுப்பது சாத்தானுடைய தந்திரம். மற்ற கிறிஸ்தவர்கள் பாவத்தை கண்டிக்காமல் இருப்பதனால் அவர்களும் சுத்த மனசாட்சியின்றி இருக்க செய்வது சாத்தானுடைய தந்திரம். பாவத்தில் இருப்பவர்களை சோர்வுற்று மீண்டும் பாவத்தில் நீ பாவம் செய்யாமல் வாழ முடியாது என்று சொல்லி பாவத்தில் விழ வைப்பது சாத்தானுடைய தந்திரம். மன்னிக்க மறுத்து சபை மக்கள் அன்பற்ற நிலைக்கு கொண்டு சென்றபடியினாலே பின்வாங்கி போக வைப்பது சாத்தானுடைய தந்திரம். ஆகவே சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். பரிசுத்த பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தந்திரமான பிசாசானவன் எப்படியாகிலும் யாரையாவது விழப்பண்ண வேண்டும் என்று சுற்றித் திரிகிறதை குறித்து இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கற்றுக்கொள்ளலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்றால் கர்த்தருடைய சத்திய வசனங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி என்றால் பிசாசு நம்மை விட்டு ஓடி போகத்தக்கதாக நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும் என்பதை கற்றுக்கொள்கின்றோம். தொடர்ந்து உள்ள பகுதியிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி வெற்றி பெற்று நற்கந்தமாய் வாழுகிறோம் என்பதை பற்றி கற்றுக்கொள்ளுகின்றோம். 14வது வசனத்திலே, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகள் கிறிஸ்துவின் மீட்பின் கிருபையினாலே வெற்றி சிறந்தவர்களாக, ஒரு வெற்றி சின்னமாக, அடையாளமாக தேவனால் உலகத்திற்கு காட்டப்படுகிறார்கள் என்பதை பவுல் அப்போஸ்தலர் விளக்கி காட்டுகிறார். இப்படி நாம் வெற்றி நடை போடுவதன் மூலமாக கிறிஸ்துவை பற்றிய அறிவும் மீட்கப்பட்ட விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் தேவனுக்கும் மனிதனுக்கு முன்பாக ஒரு இனிய சுகந்த வாசனையான நற்கந்தமாக விளம்பரப்படுத்தப்படுகிறது. இதில் தேவன் பிரியப்படுகின்றார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் அனைத்து அதிகாரங்கள் சட்டதிட்டங்களை தாண்டி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்த ஆண்டவர் இன்றைக்கும் நாம் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் இயேசு கிறிஸ்துவின் அறிவை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று எழுதியிருக்கின்றார். பவுலப்போஸ்தலர் பல்வேறு விதமான பாடுகளை வரிசையாய் அடுக்கி கொண்டு, ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினால் நாம் இவை அனைத்திலும் ஜெயங்கொள்ளுகிறோம். இந்த உலகத்திலே நமக்கு வரும் பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் இவை எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயங்கொள்ள முடியும் என்பதை குறித்து கற்றுக்கொள்கின்றோம். அந்த நம்பிக்கையோடு கூட கிறிஸ்துவின் விசுவாசத்திலும் வசனத்திலும் வேரூன்றி வளருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. 15, 16ஆம் வசனங்களிலே,
ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன் என்ற கேள்வி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஜீவ வாசனை, மரண வாசனை என்று குறிப்பிடப்பட்டிருப்பது, அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யத்திலே ராஜாக்கள் விடுதலை பெற்று வெற்றி பெற்று அவர்கள் பல தேசங்களிலிருந்து கொள்ளையடித்த பொருட்களோடு கூட, கொள்ளையடிக்கப்பட்ட அடிமைகளோடு கூட, ராஜாக்களோடு கூட, சிறைப்படுத்தப்பட்டவர்களோடு கூட திரும்பி வரும்போது வெற்றி வாகை சூடியவர்கள் அநேக விதமான வாசனை திரவியங்களையும் வாசனைக்கான தூப வர்க்கங்களையும் அவர்கள் எரித்து சந்தோஷமாய் அந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பார்கள். இது ஒருவேளை ஒரு நாள் பகல் முழுவதும் எடுக்கலாம், அல்லது சில நாட்களும் எடுக்கலாம். அப்போது முதலாவது வாசனை பொருட்கள் அனைத்தையும் எரித்து சந்தோஷமாய் உள்ளே வரும்போது ஜீவிக்கிறவர்களாய் திரும்பவும் இந்த அவர்களோடு கூட அதிகாரிகளாக அல்லது தேசத்திலே வேலையாட்களாக அல்லது பணிவிடையாட்களாக வேலைக்கு வைக்கிறவர்களை முன்னால் கொண்டு வருவார்கள். அவர்கள் அனைவருமே ஜீவ வாசனைக்கு எடுத்துக்காட்டானவர்கள். ஆனால் ராஜாக்களுக்கு எதிர்த்து நின்றவர்களை கொலை செய்ய போகிறவர்களை பின்னால் கொண்டு வருவார்கள். அவர்கள் மரண வாசனைக்கு உரிய எடுத்துக்காட்டுகள். அவர்களை அந்த வெற்றி பவனி முடிந்த பின்பு அவர்கள் கொலை செய்வார்கள். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், ரட்சிக்கப்படுகிறவர்களாகிய நாம், கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் ஜீவ வாசனையாய் காணப்படுகின்றோம். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு நாம் மரண வாசனையாக காணப்படுகின்றோம் என்ற ரோமாபுரியின் வெற்றி பவனியின் எடுத்துக்காட்டை இந்த இடத்திலே சுட்டிக்காட்டி சொல்லுகின்றார். நாம் என்றைக்குமே கிறிஸ்துவின் ஜீவ வாசனையாய், அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிறவர்களாய், கிறிஸ்துவின் அடிமைகளாய் வாழுவதற்கு அழைக்கப்பட்டோம் என்பதை இதிலிருந்து கற்றுக்கொள்ளுகின்றோம். 17வது வசனத்திலே, அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகின்றோம். ஆண்டவருடைய சத்திய வசனத்தை தெளிவாக, தூய்மையாக, பரிசுத்தமாக நாம் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த பரிசுத்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகின்றோம். பரிசுத்த பவுல் பண ஆதாயத்திற்காகவோ, மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ, மக்களை நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது மனிதரிடமிருந்து ஏதாவது நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய வசனத்தை ஒருபோதும் அவர் கலப்படம் செய்யாமல் பேசினார் என்பதை இதிலே சொல்லுகின்றார். கள்ள போதகர்கள் பலர் தங்களுடைய நல்ல தாளந்துகளை, செல்வாக்குகளை அவர்கள் மனிதர்களிடமிருந்து பணத்தை, புகழை, தலைமைத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற விதமாக திரித்து கூறி உண்மையற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். அந்த காலத்திலேயே இப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள் என்றால், இன்றைய காலத்திலே 2000 வருடங்களுக்கு பின்பு அநேகர் காணப்படுகின்றார்கள். பரிசுத்த பேதுரு அப்போஸ்தலரும் இதை எச்சரிக்கையாய் சொல்லி இருக்கின்றார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3 வசனம் வரைக்கும் நாம் படிக்கும்போது, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்கிறார்கள். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள் என்று கவனமாயிருக்க சொல்லியிருக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சத்திய வசனத்துக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் நம்மை ஜெயம் சிறக்க பண்ணி கிறிஸ்துவின் சுகந்த வாசனையாய் வாழ்வதற்கு நமக்கு கர்த்தர் உதவி செய்வார்.